நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நாம செஞ்ச முற்பிறவில செஞ்ச பாவம் தான் காரணம். இப்ப என்ன பண்ணலாம்? பறக்கணும் சொல்றாரு. பாவம் ஒரு செகண்ட்ல போகுமா? ஏகப்பட்ட வெயிட் இருக்கு. எந்தெந்த பிறவில யார் யாருக்கு எத்தனை பிளாக் பால் போட்டோமோ, இந்த இதான் லாஸ்ட் பர்த், சரீரம் விட போறோம்னு தெரிஞ்சிடுச்சு எல்லாருக்கும். எல்லாரும் வராங்க. ஒரே நேரத்துல அட் ஏ டைம்ல பிளாக் பால் போட்டு கணக்கு செட்டில் பண்றாங்க. அது தாங்குறதுக்கு கூட நம்மளுக்கு என்ன இல்ல. அந்த அந்த சக்தி இல்லாம லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறோம். இப்ப போய் எல்லாரும் பிளாக் பால் போடுறாங்க. என்ன பண்ணலாம்? நாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பிளாக் பால் போடுறாங்க. இப்ப நம்ம செத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். யாரெல்லாம் நம்மளுக்கு எதிரியா இருக்கிறாங்களோ, அவங்கலாம் ஒரு மாலையோட வந்து போடுவாங்க. அந்த பொணத்துக்கு. போடுவாங்களா? போட மாட்டாங்களா? பிளாக் பால் போட்டவங்க கூட என்ன பண்ணுவாங்க? அட்லீஸ்ட் ஐயோ! பாவம் சரீரம் விட்டுட்டாங்கவாது நினைப்பாங்க. பிளாக் பால் போட மாட்டாங்க. மாலை எடுத்துன்னு வந்து போடலைன்னா கூட, ஐயோ ஐயோ பாவம்! நம்ம நெறைய துக்கம் குடுத்துட்டோம். அந்த ஆத்மா போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்களா? அப்படின்னா பறக்கணும். பரிசுத்தம் ஆயிட்டு பறக்கணும். இங்க இருக்கக்கூடாது. ஆனா பறக்கணும்னா, சும்மா வெயிட் என்ன பண்ணுது? கீழ தள்ளுது. நம்மளுக்கு பாருங்க எவ்வளோ பெரிய டெஸ்ட் பேப்பரு. இந்த நாலாபுறம் தாக்குதல்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, பரிசுத்தம் ஆயிட்டு பறக்கணும். ஆனா பாவ சுமை இருக்கிறதுனால என்ன பண்ண முடியல? மேலேயும் போ முடியல. இங்க பன்முறை தாக்குதல தாங்கவும் முடியல. எல்லாரும் கையில பிளாக் பாலோட வந்து நிக்கிறாங்க. இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்? இது ஒரு வழி இருந்தா சொல்லுங்க. அப்படின்னு நாம பாபாட்ட கேட்கிறோம். சரிங்களா? நம்மளுடைய அப்ளிகேஷன் இது. பாபாட்ட நம்ம கேட்கிறோம். என்ன பாபா பண்றது? பாபா பதில் என்ன சொல்றாரு பார்க்கலாம். सोचो बाप ने आप सभी से गारंटी ली है. பாபா உங்க எல்லார்கிட்டயும் ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாரு. कि जो भी किसी भी प्रकार का बोझ अगर मन में है, बुद्धि में है, तो बाप को दे दो. இப்ப உங்க மனசுல நிறைய பாரம் இருக்கு. மனசுல இருக்கு, புத்தியில இருக்கு. அதான் பாவ சுமைகள். பாபா சொல்றாரு, என்கிட்ட கொடுத்துருங்க. மனசுல, புத்தியில வெயிட் தாங்க முடியல. அதானே பறக்க முடியல. அதை என்னிடம் கொடுத்துருங்க அப்படின்னு யார் ஆஃபர் பண்றாங்க? சிவ பாபா சொல்றாரு. பாப் லேனே ஹி ஆயே ஹே. சிவ தந்தை அந்த பாவ மூட்டைகளை வாங்குறதுக்காக தாங்க வந்தே இருக்கிறாரு பூமிக்கு. பாவ சுமைகளை வாங்குவதற்காக தான் அவர் பூமிக்கே அவதரிச்சிருக்கிறாரு.